ஹலோ வணக்கம். சக்தி வைரோஸ். இந்த வீடியோவில் நம்ம கூடைகளோட மெஷர்மெண்ட் பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கூடை. பெரிய சைஸ் கூடைங்க. இது பார்த்தீங்கன்னா லாங் வியூவில் எடுத்திருக்கேன் நான். மல்டி கலர் பிஸ்கட் கூடை. இதில் பார்த்தீங்கன்னா 13 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். 13 கலரு வயர் மட்டும் 13, பிளாக்கோடு சேர்த்து 14 கலர் வயர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன கலரு, எவ்வளோ அளவு எல்லாமே பார்க்கலாம். இப்போ ஓவரால் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக வந்திருக்குங்க. எல்லாமே கிளாஸ் வயர் தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க வயர் எல்லாமே கிளாஸ் வயர் தான். அடியில் அட்டை போட்டிருக்கோம் பாருங்கள். அட்டை போட்டு குமிழ் வச்சுருக்கோம். இது வந்துட்டு கீழே அடி பாட்டம் வியூ பாருங்கள். கலர் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக நீட்டாக வந்திருக்குங்க. இது அகலம், கூடையோட அகலம் ஒரே மாதிரி. முடிச்சுகள் வந்து ஒரே மாதிரி இருக்குது. இந்த கூடை வந்து நான் அடி போட்டு கொடுத்தேன். கங்கான்றவங்க கூடை போட்டிருக்காங்க. அந்த சிஸ்டர் நம்மளுக்கு நிறைய கூடைகள் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம டீமில் இருக்கவங்க எல்லாருமே சிறப்பாக வேலை செய்வாங்க. அந்த ஒர்க் வந்து இப்போ நம்ம ஒரு சேனலுக்காக நம்ம போட்டு கொடுக்குறோம் அப்படின்றது இல்லாமல் தன்னோட சொந்த வேலையாகவே நினச்சி போட்டு தருவாங்க. அந்த மாதிரி டீம் மெம்பர்ஸ் தான் நம்மள்கிட்ட இருக்காங்க. சொன்ன டயத்துக்கு நீட்டாக போட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கலாம். இது நான் அடி மட்டும் நான் போட்டு கொடுத்தேன். அவங்களே போட்டுருவாங்க. இருந்தாலும் வயர் வந்து ரொம்ப தனித்தனியாக நிறையா வயர் சேர்க்குறது இருக்கிறதுனால நான் அடி மட்டும் போட்டுட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த பிளாக் கலர் வயரை கொடுத்தேன். மேற்கொண்டு அவங்க கண்டினியூ ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. கலர் பாருங்கள் என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சாண்டலு, இங்கேருந்து பாருங்கள், சாண்டலு, மெஜந்தா பிங்க்கு, எல்லோ, பகவான் ஆரஞ்சு, வயலட்டு, இது வந்துட்டு லெமன் எல்லோ, கோல்டு, சில்வரு, ராமர் க்ரீனு, இது சாண்டல் மட்டும் இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் ஒரே கலர் கொடுத்துருக்கேன். மற்ற எங்கேயுமே அது மீட் ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா அகலத்து பக்கம் லைட் ஆரஞ்சு, லீஃப் க்ரீன், டார்க் ப்ளூ, ரெட்டு, இந்த 4 கலரும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கலர்லேயும் 4 வயர் எடுத்துக்கிறணும். எல்லா வயருமே 14 ஸ்கேல் அளவு. 14 ஸ்கேல் அளவு. எல்லா கலர்லேயும் 4 வயரு. மொத்தம் வந்து 10 கலரு. இதில் சாண்டல் வந்து 2 தடவை வருது. அது போக மொத்தம் 9 கலர் எடுத்திருக்கோம். சாண்டல் மட்டும் 2 தடவை வரும். மொத்தம் 40 பிட்டு வயருங்க. 40 பிட்டு வயரு எடுக்கணும். 14 ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு, 40 பிட் வயர். இதோட சென்டிமீட்டர் நம்மளுக்கு அளவு கொடுத்துருந்தாங்க. கூடைக்கு அளவு சொல்லும்போதே 40 சென்டிமீட்டர் நீளம், அகலம் 15, உயரம் 45. 40, 15, 40 இந்த அளவுகள் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க சென்டிமீட்டரில். இது ஒரு முடிச்சுக்கு 1 சென்டிமீட்டர் கணக்கு வரும். இந்த நேர் வரிசையில் அப்படி தான் வரும். அது நிறையா வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் ஈஸியாக இருந்துச்சு நம்மளுக்கு. இப்போ 40 சென்டிமீட்டருக்கு 40 வயர் எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 9 கலர் வயர் எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து அகலம் வந்து 15 கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு 16 எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது 4 பிரித்தா தான் நம்மளுக்கு இந்த பிஸ்கட்டும் வரும். அதனால் 4 எடுத்துக்கிறதுனால 16, 4 கலரில் 16 வயரு நம்ம அகலத்தில் போட்டுக்கிறணும். அகலம் நம்ம எப்பயும் போல் ஒரு 14 பாதி 7, அதில் வந்து ஒரு அரை ஸ்கேல் குறைச்சிக்கிறணும். 6 ஸ்கேல் ஒரு சைடுக்கு விடணும். இந்த சைடு வயரு 6 ஸ்கேல் விடணும். ஏன்னா நம்ம அகலம் போடுறதுனால மேலேயும் கீழேயும் அகலம் போடுறதுனால. இந்த க்ரீனில் வந்து நடு வயர் வந்துட்டு க்ரீனில் ஆரம்பித்தோம் நம்ம. இந்த க்ரீனில் மொத்தம் 16 பிட்டில் வந்து 8 இந்த மாதிரி பிரிக்கணும் நம்ம. இந்த க்ரீனில் ஆரம்பித்து அப்படியே மேலே வந்து 8 வரிசை போட்டாச்சு.
அதுக்கடுத்து கீழே இந்த ப்ளூவும் ரெட்டும் இது வந்துட்டு போட்டிருக்கோம் நம்ம. அப்புறம் வரிசை அகலம் போட்டு முடித்ததுக்கப்புறமே இந்த 4 வயருக்கு ஒரு பிளாக் கலர் வயரு. இதுக்கு இந்த பிளாக் வந்து நம்ம மேலே என்ன ஹைட்டு இந்த 6 ஸ்கேல் அளவு விட்டோம் பார்த்திங்களா, அந்த அளவு ஒவ்வொரு வயரும் விடணும். விட்டுட்டு 4 முடிச்சு போடுறோம். திருப்பி 6 ஸ்கேல் விட்டு கட் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து நிறைய வீடியோஸு வந்திருக்கு. இந்த முக்கு திருப்பினது இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த 4 நாளாக போட்டு சென்ட்ரு பார்த்து 4ல் சென்ட்ரு 2 எடுத்து அதை கிராஸ் நாட்டாக மாற்றிடணும். இது ஒரு வருஷம் மட்டும் நம்ம இப்படி போட்டுட்டு அதுக்கடுத்து எல்லா முடிச்சுமே பிஸ்கட்டாக மாற்றிட்டு இந்த பிளாக் போடுறது மட்டும் நம்ம கிராஸ் நாட்டில் போட்டுட்டு மற்ற இந்த 4 நாளாக சேர்றது பூராமே பிஸ்கட்டாக போடணும். கரெக்டாக இருந்துச்சுங்க. 40 சென்டிமீட்டருக்கு நான் இப்போ சொன்ன அளவு கரெக்டாக இருந்துச்சு. இது போக உங்களுக்கு கூடுதலாவோ குறைச்சோ வேணும் அப்படின்னா நம்ம சொன்ன அளவுகளில் நீங்கள் கூட குறைய எடுத்துக்கோங்க. இதுக்கு 5 கட்டு வயரு செலவாயிருக்கு. நல்லா வெயிட்டாகவே வந்திருக்கு கூட. அதுக்கேற்ற மாதிரி கைப்பிடியும் உள் வயரு 10 வயரு, உள் வயர் 10 வயர் கொடுத்து வெளி வயரு 14 ஸ்கேல் அளவு வெளி வயர் எடுத்துக்கோங்க. உள் வயரு 7 ஸ்கேல் அளவு எடுத்துக்கோங்க. எல்லாமே 14 ஸ்கேல் அளவு அந்த அளவு தான் வரும் உங்களுக்கு. இந்த கைப்பிடியும் அதே தான். நல்லா இறக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். எடை கட்டும் 4 இடத்துல 3 இடத்துல கட்டணும். கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நிறைய கூடைகள் வயரு எல்லாமே நம்ம சேல் பண்ணுறோம். ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். ஒரு கூடை வேணுனாலும் பண்ணித்தரோம். நிறைய உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னாலும் கூடைகள், பவுலு, மஞ்சப்பை பேர் அடித்து வேணும்னாலும் செய்யலாம். அதே மாதிரி இந்த சணல் பை அதுவும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஜூட் பேக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாசகம் கொடுத்துட்டீங்க, உங்கள் பேர் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் செஞ்சு தரோங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து சொன்னீங்கன்னா எல்லா வகையான விசேஷங்களுக்கும் நம்ம போட்டு தரலாம். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே செஞ்சு கொடுக்குறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு மெஷர்மெண்ட் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். மேக்கிங் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேர்த்துக்கு உதவியாக இருக்கும். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி கை வேலைக்கும் நீங்கள் இடம் கொடுங்க. ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த விசேஷங்களுக்கும் பேர் சொல்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு வந்துட்டு உங்கள் பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி போடாமல் வருஷ கணக்கில் அது பாட்டுக்கு இருக்குங்க. ஒரு கோயிலுக்கு போனாலும் காய்கறி வாங்க போனாலும் கொண்டுட்டு போகிற மாதிரி பைக்கெட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேண்ட்மேடு பொருள்களுக்கு எல்லா சேனலுமே நிறைய போட்டுக்கிட்டுருக்காங்க. எல்லாமே நல்லதாக வருது. கை வேலை தெரிஞ்சுக்கங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. சின்ன சின்ன வேலைகளானாலும் கை வேலை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.